ஹாய்ங்க. நம்ம வீட்டில் உள்ள 2 பொருள் வச்சு உடல் சூட்டை எப்படி தணிக்கலாங்கிறதையும், ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கும் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறதையும் பார்க்கலாம். அது வேறு ஒன்றும் இல்லைங்க, கத்தாழை தான். கத்தாழை வெந்தயம் தான். கத்தாழை ஆல்ரெடி எல்லார் வீட்லேயுமே இருக்கும், இல்லை தோட்டத்துலேயும் இருக்கும். கத்தாழையை கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, அந்த கத்தாழையை நடுவில் நைஃபால் கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு உள்ளே அந்த ஜெல் இருக்கு இல்லையா, அந்த ஜெல்லை நல்லா குறுக்க நெருக்க இந்த மாதிரி நல்லா நைஃபால் கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு நான் 2 ஆலுவேரா தான் நான் கட் பண்ணியிருக்கேன். 2 ஆலுவேராவுக்கு 50 கிராம் வெந்தயம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த வெந்தயம் 2 கத்தாழை ஃபுல்லாகவே நல்லா இந்த மாதிரி பரப்பி விடணும். பரப்பி விட்டுட்டு இது பாதி நிழல் பாதி வெயில் இருக்கிற மாதிரி இடத்துல நம்ம வச்சோன்னா, ஒரு 3 நாள் கழித்து பார்த்தோன்னா நல்லா அந்த ஜெல்லில் ஊறி போயிருக்கும். ஊறி போய் நல்லா முளைச்சிருக்கும். இப்போது அது எப்படி இருக்குங்கிறத நான் காமிக்கிறேன். இப்போது 3 நாள் கழித்து நம்ம பார்த்தோன்னா நல்லா முளைச்சிருக்கும் இல்லையா, இந்த மாதிரி தான் நல்லா முளைச்சிருக்கும். அந்த முளைச்சிருந்த வெந்தயத்தை நான் ஒரு தட்டில் இப்போ எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த வெந்தயம் ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இது ஹேருக்கு நல்லா க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உடம்புல உள்ள சூட்டை தணிக்கிறதுக்கும் இந்த ஆலுவேரா ஜெல் வெந்தயம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த வெந்தயத்தை இந்த பிளேட்டில் எல்லாத்தையும் எடுத்து வச்சு வெயிலில் நம்ம 2 நாளைக்கு நான் இதை காய வைக்கணும். காய வச்சதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி தான் கிறிஸ்பியாக இந்த மாதிரி காஞ்சிருக்கும். இதை நம்ம தேங்காய் எண்ணெயில் போட்டு ஊற வச்சு ஹேருக்கு யூஸ்